விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இயேசுவின் வார்த்தைகள் கேட்டிடுவோம், இதயத்தில் அதனை ஏற்றிடுவோம். அன்பென்னும் மழையால் பலன் கொடுப்போம், அனைவருக்கும் பகிர்ந்தே வாழ்ந்திடுவோம். இறைவனின் பிள்ளைகள் நாம் என்றே இகமதில் அனைவருக்கும் சாற்றிடுவோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனையே பாடி புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் தேவ அன்னையை நினைவு கூர்ந்து செபிக்கின்ற இந்த நாளில், நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன் என்கிறது திருப்பாடல் 16வது அதிகாரம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை, நம் பலவீனங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 37 முதல் 42 முடிய.
அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இனப்பெருத்திரளும் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டினின்று வெளியேறியது. எகிப்து நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்வதற்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை 2ஆக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இவருள் என் நாவி தங்கும்படி செய்தேன்.
இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாளலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே, உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம். இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் இறை வார்த்தையின் வழியாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தவறில் விழாதபடிக்கு எப்பொழுதும் நேர்மையான உள்ளத்தோடு நன்மைகளை நாடி விரும்பி தேடுகிற மக்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை தருகிறேன். ஆம் ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், இழப்புகள் வாழ்க்கையில் ஏற்படலாம், தோல்விகள் வரலாம். இப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் துவண்டு போகாமல், தீமையின் பக்கமாக சென்று விடாமல், அநீதிக்கு இடம் கொடுத்து விடாமல், வாழ்க்கையில் உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு இறுதி வரை போராடி வெற்றி கொள்ளக்கூடிய மன துணிவை எங்களுக்கு தாரும். உறுதியான நம்பிக்கை விசுவாசத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீர் தந்தருளும் ஆண்டவரே. உம் தயை நாடி நிற்கிறோம், உமது அருளுக்காக நிற்கிறோம், உமது ஆசீரை வேண்டி வந்திருக்கிறோம். நிறைவாய் ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஆமீன். கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கை உடையவர்களாகவும் உண்மை உடையவர்களாகவும் நீதியில் நேர்மையில் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாகவும் வாழ நமக்கு அழைப்பு தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம், தோல்விகள் ஏற்படலாம், இழப்புகள் வரலாம். அந்த தருணங்களில் எல்லாம் ஒருபோதும் நாம் அநீதிக்கு துணை போய்விடக்கூடாது, தீமையின் பக்கமாக சென்று விடக்கூடாது. ஐயோ, வாழ்க்கையில் தோல்வி வருகிறதே, நெருக்கடிகள் வருகிறதே, துன்பங்கள் வருகிறதே, இழப்புகள் ஏற்படுகிறதே, நாம் தவறான பாதையில் சென்று வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு குடும்பம் கடை ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கடையினுடைய வியாபாரத்தில் தான் தங்களுடைய குடும்பத்தை, பிழைப்பை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அருகில் பல கடைகள் வந்ததனால் அந்த கடைக்கு வருகின்ற வருமானம் குறைந்து போனது. பெரும் வளர்ச்சி இல்லை. நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்பிறையாக அது குறைந்து கொண்டே வந்தது. இதனால் என்ன செய்வது என்று தெரியல. மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகிறார். ஏங்க, நாம் இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் இருக்குதில்ல, போதை வஸ்துக்கள், சிகரெட், பான்பராக்கு, இப்படிப்பட்ட அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு இட்டு செல்லுகிற போதை பொருட்களை நம்முடைய கடையில் விற்பனை செஞ்சால் என்ன? நம்முடைய கடையில் விற்பனை செய்யலாமே, நிறைய பேர் வந்து வாங்குவாங்களே, அதன் மூலமாக நமக்கு நல்ல கொஞ்சம் வருமானம் கிடைக்கும்ல. அந்த கணவன் சொல்லுகிறார், உண்மைதான், இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் விற்கிற போது நமக்கு கொஞ்சம் வருமானம் வரும். ஏன்னா பக்கத்தில் கம்பெனிகள் இருக்கிறது, கல்லூரி இருக்கிறது, இதனால் கொஞ்சம் நமக்கு வருமானம் வரும் தான்.
ஆனால் அப்படிப்பட்ட வருமானம் நமக்கு வேண்டாம். அதற்கான அவசியம் இல்லை, அதற்கான தேவை இல்லை. இப்படி ஒரு போதை வஸ்துக்களை விற்று நம்முடைய பிழைப்பை நடத்தக்கூடாது, அதில் வருமானம் சம்பாதிக்க கூடாது. இதனால் யாரோ ஒரு மனிதர் பாதிக்கப்படுகிறார், யாரோ ஒருவருடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, யாரோ ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகிறது. அவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். எனவே ஒரு காலம் நஷ்டம் ஏற்பட்டாலும், பாதிப்பு வந்தாலும், இழப்புகள் ஏற்பட்டாலும் இந்த செயலை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் உறுதி ஏற்றிருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் பல படிப்பினைகள் சொல்லப்படுகிறது. இயேசு சற்று ஒதுங்கி இருக்க விரும்பினார். கொஞ்ச நேரம் சூழ்நிலையிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பணிவாழ்விலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்க விரும்புகிறார். ஏனென்றால் சில பிரச்சனைகள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறது, சில தொல்லைகள் அவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. பரிசேயர்கள், சதிசேயர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், வீண் பழியை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் இயேசு சற்று ஒதுங்கி இருக்க விரும்புகிறார். இரண்டாவது, அவரை தொடர்ந்து வந்த மக்கள் கூட்டம் அவரை நெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். என்னதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒதுங்கி இருக்கணும்னு நினைச்சாலும் அவரை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு கூட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அவரை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து அவரால் வெளிவர முடியல, மீண்டு வர முடியல. மூன்றாவது, இயேசு தம்மை பின்தொடர்ந்து வந்த மக்கள் மீது அவர் அக்கறை கொண்டு அவர்களுடைய பிணிகளை குணமாக்குவதை பார்க்கிறோம். சரி, மக்கள் வராங்களே என்று அவர் ஒதுங்கி போய்விடவில்லை, மாறாக அந்த மக்களுடைய குறைகளை அறிந்து, அவர்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டு அவருடைய நோய் நொடிகளை குணமாக்குகிறார், அவருடைய பிணிகளை போக்குகிறார், அவர்களை சுகப்படுத்தி குணப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, நான்காவது, தமது அருங்குறியை குறித்து யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அமைதி காக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இதை பற்றி யாருக்கும் வெளியில சொல்லாதீங்க, ஏன்னா சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவருக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரை எப்பொழுது கைது செய்யலாம், அவரை தண்டிக்கலாம், அவரை பிரச்சனையில் சிக்க வைக்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அவர்கள் அவரை சூழ்ச்சியில் சிக்க வைக்க வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இவற்றை பற்றி வெளியே சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் பிரியமானவர்களே, பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும், இவ்வளவு சஞ்சலங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பணி வாழ்விலிருந்து ஒருபோதும் ஒதுங்கி போகவில்லை, தளர்ந்து விடவில்லை, சோர்ந்து போகவில்லை, பயந்து ஓடிவிடவில்லை. மாறாக செல்லுகிற இடங்களிலெல்லாம் நற்செய்தி அறிவித்துக் கொண்டும், நோய் நொடிகளை குணமாக்கிக் கொண்டும், தீய ஆவிகளை ஒட்டிக்கொண்டும் தனது பணி வாழ்வை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில் அவர் போராடி வாழ்க்கையை வெற்றி கொள்ள வேண்டும் என்கிற படிப்பினையை இந்த நாளில் நமக்கு கற்றுத்தருகிறார். இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது என்கிறது இறைவார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு பணி வாழ்வினால் கடவுளுடைய நெஞ்சம் பூரிப்படைவதை இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிற போது, நாமும் நம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை, போராட்டங்களை, கஷ்டங்களை, நோய் நொடிகளை எதிர்கொள்ளுகிற போது, எதிர்த்து போராடுகிற போது, துணிவோடு அவற்றை சந்திக்கிற போது இறைவனுடைய உடனிருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். 430 ஆண்டுகளாக அந்த எகிப்தில் அடிமைகளாக கிடந்த மக்களை ஆண்டவர் நம்பிக்கையினால் மீட்டு கொண்டு வந்தார். அவர்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தார், அவர்களுக்கென்று பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டை வாக்குறுதியாக கொடுத்தார் என்றால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. நாம் துன்புறுவதையோ, நாம் அவமானத்திற்குள்ளாவதையோ, நாம் பாதிப்புக்குள்ளாவதையோ ஆண்டவர் நிச்சயமாக கண்டுகொண்டிருக்க மாட்டார். மாறாக நமக்கு உதவி செய்ய, நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை தேறுதல் படுத்த, நம்மோடு உடனிருக்க
ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்கிற உணர்வை வெளிப்படுத்துகிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை. இந்த உணர்வு நிலையை பெற்றுக்கொண்டு இறைவன் இருக்க நமக்கு பயமில்லை, இறைவன் இருக்க எதை குறித்தும் நாம் கவலைப்படுவதில்லை, இறைவன் இருக்க எல்லாவற்றையும் சந்திக்க எனக்கு துணிவும் ஆற்றலும் வல்லமையும் உண்டு என்கிற உணர்வோடு இந்த தெய்வீக பலியில் பங்கெடுப்போம். இந்த நாளின் ஆசிருக்காக மன்றாடுவோம். ஆமென். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மட்கலமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். என்னை தர வந்தேன் இறைவா எளிய காணிக்கையா, உடைந்த மட்கலமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா, பலியிடும் ஆயனே பலிப்பொருள் நானையா. என்னில் நீயும் உன்னில் நானும் மாறும் பலியே திருப்பலி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் ஆண்டவரே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். மன்னா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வை நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வை நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன்னுடன் அன்றோ, வாழ்வு மாறும் அன்றோ, இது உன் ரத்தம் அன்றோ, தாகம் தீருமன்றோ. இயேசுவே நீர் வர வேண்டும், என்னை மாற்றிட வேண்டும், உலகம் வாழ்வதற்காக என்னையே நான் தர வேண்டும். எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும் சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளன. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலக மக்களினத்தார் அனைவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ சென்று வாழுங்கள்.
வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடியே துதித்திடுவோம், என்னாலும் பாடியே துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடியே துதித்திடுவோம், என்னாலும் பாடியே துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடியே துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடியே துதித்திடுவோம், என்னாலும் பாடியே துதித்திடுவோம்.